நாளையில இருந்து சீக்கிரமே வேலை கட்டி வச்சுருக்கியா? ஆமா, லேட் ஆகுறதுனால நான் கீழே போய் வைக்க வேண்டியதா இருக்கு. கஷ்டமா இருக்குல்ல, அதான் சொன்னேன். நான் வேலை இருக்கிறதுனால கீழே போடுறேன். சரி. இது கரண்ட் பில் வந்துருச்சுனா? வந்துருச்சா? எப்ப கட்டணும்? அடுத்த மாசம் ஸ்டார்டிங் கட்டணும். சொன்னானே பாத்துக்கலாம். எவ்வளோ வந்துருக்கு தெரியுமா? எவ்வளோ? போன மாசத்தோட 1 மடங்கு அதிகம். ஏன்? ஆமா, ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம ஒரு மாசம் ஒரு வாரத்துக்கு மேல கரண்ட் யூஸ் பண்ணிருக்கோம்ல. ஆமா, இந்த கேஸ் தீர்ந்து போச்சு. ஆமா, கேஸ் வர 1 வாரம் ஆகுது, அதனால யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டி மட்டும் தானே, பிரச்சனை இல்லை. அடுத்த மாசம் தானே கட்டணும், பாத்துக்கலாம். அடுத்த மாசம் எங்களுக்கு ஃபுட்டு முடியுது தெரியுங்களா? ஆமா, மந்த்லி வாங்க வேண்டியது தானே. ஃபுட்டு மட்டும்தான் பிரச்சனை இல்லை, மாசம் மாசம் ஸ்டாண்ட் வாங்க வேண்டியது. அவங்க வர வர அதிகமா தான் செலவாயிட்டு, வர வர செலவு கம்மியாகும்னு பார்த்தா வர வர செலவு அதிகமா தான் ஆயிட்டு. அதான் நீ அது கொடுத்துருவல, ஆரஞ்சு பிளாக்கும். அப்புறம் என்ன? அப்புறம் நமக்கு எந்த இதுவும் இருக்காது. இவனுக்கு மட்டும்தான் ஃபுட்டு கம்மியா தானே போகும். ஆமா, ஆரஞ்சு பிளாக்கையும் கொடுத்தாலும் இப்ப நம்ம எப்படியும் இவனுக்கு கிரேவி அரைக்கணும், இவனுக்கு சாண்ட் வாங்கணும், இவனுக்கும் ஃபுட்டு வாங்கணும். ஆமா, இவனுக்கு ஃபுட்டு வாங்கினா இவனுக்கு மட்டும்தான் 2 மாசம் தானே போகும். 2 மாசம் தான் போகும், அடுத்த 2 மாசம் பார்க்கணும்ல. அதே டைம்ல கரெக்டா வேற ஏதாவது செலவு வரும். அப்படியே இருக்க முடியுமா? இப்ப மாசம் செலவு அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க? அதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, சரி இப்போதைக்கு பெட்ஸ் எதுவுமே வேண்டாம் கொடுப்போம் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து முக்கியம் அவங்களுக்கு கொடுப்பது இவன் எப்படி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு புரியல. நான் சொன்னா அவனுக்கு கோவம் வரும். நான் ஏதாவது சொன்னா உடனே புரியல. நீ என்ன சொன்ன? அத குடிக்கிற சால்ட் நம்ம தானே வச்சிருப்போம் எப்பவுமே. சால்ட் வச்சிருப்போம் தான் சொன்னேன், இல்லன்னு சொல்லல. நம்மளோட இருக்க மாட்டான், உனக்கு தெரியும். அவன் இருக்க மாட்டான், நான் இல்லன்னு சொல்லல. அதெல்லாம் பேசிட்டு இருக்கு. உனக்கு ஏன் இது புரியவே மாட்டேங்குது? எனக்கு அவனை பேச விருப்பம் இல்ல, பேச்ச விடு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் எதையாவது குறை சொல்லிட்டே இருக்கணும். இல்ல அவன் என்ன பண்ணுவான் அப்படி? மாசம் அவனுக்கு இல்ல, அவனை 10,000 ரூபாய் செலவாகுதா? 10,000 செலவாகுதோ 2,000 செலவாகுது, செலவாகுது இல்ல. ஆமா, இத்தனை நாள் இல்ல, இப்ப மட்டும் என்ன புதுசா? இத்தனை நாள் இல்ல, இப்ப மட்டும் தானே பண்றேன். மூஞ்ச பாரு, உனக்கு அப்படி பேச தோணுமா? எனக்கு பேச தோணுது இல்லை. எனக்கு இப்ப பைசா அதிகமா செலவாகுது, எனக்கு அதுதான் என் மண்டையில ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்கு. இல்ல உனக்கு என்ன செலவு அப்படி ஆகுது? 10,000 ரூபாய் செலவு பண்றியா? 10,000 4,000 ரூபாய் மாசம் செலவாகுதா இவருக்கு மட்டும்? 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ஒரு 4,000 ரூபாய் 5,000 செலவாகுதா? உனக்கு புரியாது கார்த்தி. தேவையே இல்லாம பேசிட்டு இருக்க. இந்த டாபிக் இதுவரைக்கும் வரவே இல்லை. நம்ம சொன்ன மாதிரி குட்டிங்களை சேல் பண்ற, அது ஓகே, பிரச்சனை எல்லாம் கொடுத்தலாம். ஆமா, நீ குட்டிங்க மாசம் குட்டி போடும்போது வச்சுட்டே இருக்க முடியுமா? முடியாது. 3 மாசம் 5 மாசத்துக்கு ஒரு வாட்டி குட்டி போடுது, அதை கொடுக்கதானே முடியும். ஆமா, நீ குட்டியை கொடுக்கதானே போற. நான் அதுக்கு ஒண்ணுமே சொல்லலையே. இப்ப என்ன இவனை வந்து சொல்லிட்டு இருக்க? எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன். நல்லா தெரியும் அவன் நம்ம இல்லாம இருக்கவே மாட்டாங்க. நீ என்ன கொஞ்சம் அது மட்டும் நல்லா அப்படியே ஐயேன்னு கொஞ்சிற. இப்பவும் உன்கிட்டே தான் உட்காந்துருக்கும். பக்கத்துல உட்காரதான் செய்வான். பெட்ஸ்னா அப்படிதான் பக்கத்துல தான் உட்காரு. எல்லா பெட்ஸும் அப்படி இருக்காது. நல்லா தெரியும் அவன் எப்படின்னு. எனக்கு அவன் பிடிக்காது நான் சொல்றேன். அப்ப குடுக்கலாம்னா எனக்கு புரியல, எதுக்கு சும்மா சொல்றியா? எனக்கு ஒரு பைத்தியம் பாரு. மாசம் கரண்ட் பில்லு இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. கரண்ட் பில்லுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, கரண்ட் பில்லு மட்டும் இல்ல, வேற பேசினால எரிச்சல் தான் வருது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். நான் வேற என்ன கொடுக்கணும்னு சொன்னேன்? நான் வேற என்ன கொடுக்கணும்னு சொன்னேன் உன்கிட்ட? நீ குட்டிங்களை குடுக்குற, நான் ஒண்ணுமே சொல்லல.
குட்டிங்களை நீ என்ன கொடுக்க சொன்ன? ஆமா நான் கொடுக்க சொன்னா நீ என்னன்னா இப்ப இவன்ட்ட வந்து நிக்கிற அப்ப எனக்கு கோவம் வராதா? இதுதான் நான் உனக்கு சொல்லல, எதுவுமே சொல்லல சரியா? டிசிஷன்ல நீ எடுத்துட்டு வந்து. இல்ல நான் என்ன டிசிஷன் எடுத்தேன்? என்ன டிசிஷன் எடுக்கல? என்ன டிசிஷன் எடுத்தியா? நீ டிசிஷன் எடுக்கவே இல்லை இங்க. நான் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேனா? ஒரு பூனை கொடுக்கலாம்னு சொல்றது நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? இப்ப நீ கொடுக்க முடிவு பண்ணிட்ட. கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். எப்படி அந்த மனசு இதை கொடுக்கறதுக்கு? அதையே சுத்திப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவனை நீ ஒன்னும் தொட வேண்டாம். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும் போது கடுப்பா தான் இருக்கு. என்ன விஷயங்கள்? இது ஒரு செலவே இல்ல. என்ன செலவு இல்ல? கிரேவி எல்லாம் நான் தான் அரைக்கிறேன். நான் கடையில போய் வாங்கி குடிக்கல. எவ்வளவு செலவா இருக்கு? செலவுன்னு சொல்லாத. ஓவரா பண்ணிட்டு இருக்க. நான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்ல. சாமி கை கால்லாம் ஆடுது. இந்த மாதிரி ஏதாவது சொன்னா உடனே கையாடும் காலாடி. நான் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். என்ன நல்லது எனக்கு புரியல. என்ன நல்லது? இவனுக்கு கொடுத்து உனக்கு என்ன நல்லது கிடைக்கும்? 3 நாள் ஒரு இடத்துல விட்டுருந்தான், ஞாபகம் இருக்கா? சாப்பிடாம இருந்தான். 3ஆவது நாள் போய் கூப்பிட்டு வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா வெளியே வரான். உள்ள ட்ரெஸ் கடையில போய் உட்கார்ந்துட்டு 3 நாள் வெளியவே வரல, சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. அதான் சொல்றேன். எங்கேயாவது அவசரமா போகணும்னா கூட போக முடியல. இல்ல இவனால உனக்கு என்ன பிரச்சனை? நீ ரொம்ப கஷ்டப்படுத்துற விஷ்ணு. நான் யாரையும் கஷ்டப்படுத்தல, கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அது புரியாது கார்த்தி. நீ உடனே நீ எனக்கு உடனே ஏதாவது சொன்னா உடனே மூஞ்சை காட்டிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப எதுக்கு நீ அவனை கொடுக்கணும் சொல்லிட்டு இருக்க? வலியே என் உயிர் வலியே நீ உலவுகிறாய். அந்த வளர்த்து கொடுக்கறதுல எனக்கு மட்டும் இன்ட்ரெஸ்டிங் இருக்கியா? எனக்கு மட்டும் இன்ட்ரெஸ்டிங் இருக்கியா? என்ன சொல்ல வர? இப்ப நீ முடிவே பண்ணிட்ட. இப்ப நான் இதை கொடுக்க போறேன்னு முடிவே பண்ண. யாரு முடிவு பண்ண? என்ன கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். அது அவன வளர்க்கறது ஃபுல்லா நான். சரி அப்ப நான் வளர்க்கலையா? நீ என்ன வளர்க்கறன்னா நீ என்ன தூக்கி கொடுக்க போறியா? இவனால உனக்கு 10,000 ரூபாய் ஏதோ செலவு மாதிரி மாசம். நான் சொல்லிட்டேன். இதுதான் திம்பேன், அதுதான் திம்பேன் கூட திங்காது. சொல்ல வேண்டியதான் நான் சொல்லிட்டேன். மேல ஏய் சரி ஏய் ஹலோ எதுக்கு நான் குஞ்சு காட்டுற? சரிங்க சும்மா அதான் சொல்றேன். நான் சும்மாவும் சொல்லல, விளையாட்டுக்கும் சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இருக்க மாட்டேன். எனக்கு எல்லாம் கஷ்டம். நான் இருக்க மாட்டேன். எனக்கு என்ன கஷ்டம்? நான் வீட்டுல உட்காந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் பண்ணும்போது அவன் தான் ஃபுல்லா என் பக்கத்துல உட்காந்துருப்பான். எனக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கு. எனக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது என்னால முடியாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ரொம்ப கஷ்டம். நான் எதுக்கு உங்ககிட்ட கெஞ்சணும்? ஃபர்ஸ்ட் யாரையும் கெஞ்ச சொல்லலையா? நீ எப்படி கொடுக்க நான் பாக்குறேன். சரியா? நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி பேசிட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஃபோன் பண்ணி அப்ப நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யார் ஃபோன் பண்ணா? ஆமா நான் ஆல்ரெடி அந்த பூனையில கேட்டான்ட்டு நான் கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு மேல் கிட்ட இருக்கு.
நைஸ். நான் இப்பவும் சொல்றேன், நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. எவன் போன் பண்ணுவான், எவனுக்கு நீ போன் பண்ற நானும் பார்க்கணும்ல. எவன் வந்தாலும் கேவலமா தான் நடக்குங்க. கேவலமா நடக்குதுன்னா என்ன பண்ணுவேன் சொல்லிட்டேன். அப்படி என்ன பண்ணுவேன்? என்னோட அவன் வந்து நான் என் பையன் மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன். இது நியாயமா மனம் தாங்குமா என்ன மணி சொல்லு. இருப்பான். என்ன பார்க்காம எப்படி இருக்க? கொடுக்காம வச்சுட்டே இருந்தேன். சரியா கூட ஏதோ வச்சிருக்கோம். எனக்கு தெரியாது, நான் அதே ஃபோன் பண்ணி பேசிட்டேன். இதுக்கு மேல எனக்கு நீ தேவையில்ல அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நல்லா தெரியும். புரியல, நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் சொல்றேன். என்னால இப்போதைக்கு இது பண்ண முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியல. நீ என்ன க்ரூமிங் சென்டர் கூட்டு போறியா? இல்ல எதுவுமே கிடையாது. நம்ம தான் எல்லாம் வீட்டுல பண்றோம் அவனுக்கு. ஆமா சரியா? நம்ம வந்து எங்கேயும் அவன்டையும் கொண்டு குடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. நம்மளே அவனை குளிப்பாட்டுறோம், அவனுக்கு எல்லாம் பண்றோம். ஹோம்மேட் ஃபுட் எல்லாமே நம்ம வீட்லயே பண்ணி கொடுக்குறோம். இதுல என்ன அவனுக்கு செலவு? ட்ரை ஃபுட் ஸ்டாண்டு மட்டும்தான். ரெண்டாவது விஷயம், வீடு ஃபுல்லா முடி. வீடு ஃபுல்லா முடி தெரியுமா? சரி, வீடு ஃபுல்லா முடி தெரியுமா? சல்டி சல்டி கமாரு. கொஞ்ச நேரம் தான் சோஃபால ஏறலாம், சோஃபா ஃபுல்லா முடி. எந்த கிருஷ்ண மாதிரி சொல்லிட்டே இருக்க. ஏய், சொல்ற அளவுக்கு நீ வச்சுக்கிறேடி. இரிட்டேட் பண்ற. ஒரு மாதிரி சொல்லிட்டே இருக்க. நீங்க அதை கொடுக்குறேன்னா நான் சரின்னு சொல்லியாச்சு. குட்டியெல்லாம் கொடுத்து ஆகணும். இவன் எதுக்கு சொல்ற? அவனுக்கு பார்த்தாலே அவனுக்கு தெரியலையா பாவமா இருக்குன்னு? பாரு. சொல்லிங்க வா. சல்டி சல்டி. டேய் வேண்டாம், நீ விட்டு இந்த டாபிக்கே விட்டு ப்ளீஸ். அதேதான் பாத்துக்கலாமே. போட்டோ போட்டோ எடுங்க. போட்டோ 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 எடுங்க. இப்படி வச்சு போட்டோ எடு. இப்படி வச்சு போட்டோ எடுங்க. எனக்கு கஷ்டப்படுத்துற, எனக்கு கோவம் வருது. நான் எடுத்துக்கிறேன். ரூம்குள்ள போகாத. ரூம்குள்ள போக கூடாது, சரியா? ரூம்குள்ள போகாத. நான் எடுத்துக்கிறேன். இங்க வா. இங்க வா, நான் போட்டோ எடுக்கிறேன். இங்க வா. இங்க வா. இங்க வா. இங்க வா. ஒட்டச்சிருவேன், எல்லாத்தையும் கூட உடைச்சிருவேன். எனக்கு நல்லா தெரியும். வேலை பாக்குறது விளையாட. எனக்கு நல்லா தெரியும். தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இங்க வா. இங்க வா. மேல வா. இங்க வா. மேல வா. இங்க வா. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை காந்தி. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா வருது. ரொம்ப யோசிக்காத, அவனை யோசிக்காத. அவனால உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. பாவம். ஏய், உனக்கு அது புரிய மாட்டேங்குது கார்த்தி. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4000 5000 செலவு பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். என்ன என்னத்த செலவு? கோவமா வருது. எதுக்கு இப்ப கத்துற? இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திட்டே இருக்க? கத்திறந்து பார்த்தால் பல கூத்து. கஷ்டமா இருக்கு. அப்படி பண்ணாத ப்ளீஸ். நான் எதுவும் பண்ணல கார்த்தி. பாவம், அவனை மட்டும் குடிக்காது. உனக்கு எந்த கேக்குற ப்ளீஸ். ஏதோ நான் ஏதோ வில்லன மாதிரி பிஹேவ் பண்றேன் கார்த்தி. நீ அப்படிதான் இருக்கு இப்போ.
நான் ஒரு என்னால முடியல அதை இது பண்ணிக்க முடியல. நல்லா பாத்துட்டு யாரையாவது கொடுக்கலாம் தானே சொல்றேன். நல்லா பாத்துருவோம். எங்க போனாலும் இருக்க மாட்டோம், சாப்பிடவே மாட்டோம். நீ பாத்து அவன் ஆமா எனக்கு தெரியும். விட்டு இருக்கு எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ற? ப்ளீஸ் அவனை விட்டு. அவ்வளவு செலவுலாம் வராது. நான் பேசிட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் 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 கெஞ்சி கேக்குறேன். பாத்துட்டே இருக்கா. என்ன வேணும்னு அழுறத ஸ்டாப் பண்ணுங்க. கட்டுப்பாடு அப்படி என்ன சொல்லிட்டே நடந்துட்டு இருக்க நீ இப்போ? இது ஒரு விஷயமா? எனக்கு இந்த விஷயம் தான். பெட்ஸ குடுக்கறேன்ன்றது சொல்றது ஒரு விஷயம். வாயிலா ஜீவன், வாயிலா ஜீவனை மட்டும் தான் நம்ப முடியும். அவன் என் கூடதான் இருப்பான். என் கூட தான் இருப்பான். அப்புறம் என்ன? நான் ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லா என் டேபிள்ல தான் போட்டுருக்கேன். அப்புறம் என்ன? எனக்கு இது என்ன சொல்லுது? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. பைசா விஷயத்தை யோசிக்கும் போது ஒரு மாதிரி கட்டுப்பாகுது. நீ அழுதாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இதுக்கு முன்னாடி எல்லாம் சில விஷயங்கள்லாம் அழுதுருக்கேன். நான் உடனே அதை விட்டுருக்கேன். ஆனா இது நான் உடல்னா அப்ப அவ்வளவு எனக்கு சில விஷயங்கள் மண்டையில ப்ரெஷர் ஆகுதுன்னு புரிஞ்சு. அவ்வளவு ப்ரெஷர் ஆகுது. மேல அடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்றது புரிஞ்சு. புரியவே மாட்டேன். புரிய கொடுத்தாங்க. நாளா கொடுத்தேன். நாளா கட்ட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நீ வேண்டான்னு சொன்ன விஷயத்த நான் பண்ணிருக்கேன். நான் கேக்குறதுக்கு ஆன்சர் நான் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். என்ன கொடுக்க முடியாதா? முடியாதா? நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நான் என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம் நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நான் கேக்குறதுக்கு ஆன்சர் தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. ஆனா கொடுக்க மாட்டேன். யாரு என்ன சொன்னாலும் கொடுக்க முடியாது. நான் ஒரே ஒரு ஆன்சர் நான் ஒரே ஒரு क्वेश्चन ஆன்சர் நான் பண்ணி கடனால சாப்பாடு மட்டும் ஆன்சர் பண்ணிரு. நான் என்னைக்காவது ஒரு நாள் நீ சொன்னதுக்கு நான் வந்து எதிர்மாறதா சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? இதுல மட்டும் சொல்லியிருக்கேனா இல்லையா? இதுல மட்டும் சொல்லியிருக்கேனா இல்லையா? இதுல மட்டும் சொல்லியிருக்கேனா இல்ல? சொன்னது இல்ல. இதை நான் கொடுக்க மாட்டேன். அது எப்படி நான் அவனுக்கு கொடுப்பேன்? அது எப்படி நான் அவனுக்கு கொடுப்பேன்? அவனை நீ போயிடுவியா? போயிடுவியா நீ? அது எப்படி நான் அவனுக்கு கொடுப்பேன்? அவங்க போட்டு நீ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு அப்படி பிஹேவ் பண்ற? சும்மா ஒரு பிராங்க் எடுக்க சொன்னாங்களா? தம்பி எப்படி அவங்க கொடுப்பேன்? பிள்ளை இல்ல உனக்கு நான் 10,000 20,000 சொல்ல பண்ணுவாங்க. அவனுக்கெல்லாம் 1000 2000 சொல்ல முடியாது. யாராவது சொல்லி காட்டுவாங்களா? எங்கள்ல கண்டிப்பா கைஸ், எனக்கு நல்லா தெரியும் இந்த பிராங்க்ல வந்து கார்த்திகா கண்டிப்பா அழுதுருவாங்க. ஆனா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அது எப்படி அவனுக்கு கொடுக்கணும்னு யோசிக்கும் போதே எனக்கே அது என்ன சொல்றதுக்கு என்னால அதிகமா அது வந்து அவளை இது பண்ண முடியல.
அவன் வேற அதுல வேற என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டானா. கரெக்டா வீடியோ அப்படியும் ஸ்டார்ட் ஆகி போகும்போது என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டானா. அது ரெண்டாவது விஷயம், கீழே படுத்து என்ன பார்த்துட்டே இருக்கான். நான் மூஞ்சியை கொடுக்கும் அவனை கொடுத்துருவோம் சொல்லும்போது அவனுக்கு புரிஞ்சுட்டு போல. அப்படித்தானே? உனக்கு புரிஞ்சுட்டா? கொடுத்துருவோம் சொன்னது புரிஞ்சுட்டா? அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிட்டு. எனக்கு அடுத்தடுத்து பேச என்னால தோணல. ஏன்னா இவன் என் மூஞ்சியை பார்க்க மாட்டா. ஏன்னா சைட்டில் தான் உட்காந்துருக்கான். அது உட்காந்து என் மூஞ்சியை பார்த்துட்டே இருக்கு. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. அது எப்படின்னா, நாங்க எல்லாமே இருக்கவே மாட்டோம், சாப்பிட மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். அவன் எப்படின்னா அவனுக்கு எப்பவுமே எங்க பக்கத்துலயே தான் இருக்கணும். அதான் அவனோட வருது. ஒரு வாட்டி நாங்க ஊருக்கு போயிருந்தோம் அர்ஜென்டா. இப்போ 2 நாள்ல போயிட்டு திருப்பி வர்றது மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். அவங்க வீட்டுலதான் விட்டு போனோம். விட்டுட்டு போகும்போது என்ன பண்ணிட்டானா, அங்க உள்ள ஷெல்ஃப் இருந்துச்சு, துணியெல்லாம் அடிக்கிறேன், அதுக்குள்ள ஏறி உட்காந்துக்கிட்டான். 3 நாள் நாங்க இன்னைக்கு கிளம்புறோம். இன்னைக்கு மத்தியானம் கொண்டு விட்டோமா, நாளைக்கு முடிச்சு அடுத்த நாள் காலைல நாங்க கிளம்பி வர்றோம். அப்படிதான் அந்த 3 நாளும் அவன் சாப்பிடவே இல்லை, சாப்பிடல, வெளியே வரல, எதுவுமே பண்ணல. அவங்க போன்ல என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, சாப்பிடல. அப்பயுமே என்ன பண்ற, எப்படி இருக்கா எனக்கு தெரியல. 3வது நாள் எனக்கு இப்ப சொல்லும்போது நினைக்கும் போது எனக்கு அது அவ்வளவுக்கு கஷ்டமா இருக்கு, அழுக வருது. 3வது நாள் நான் வந்து அவங்க வீட்டுக்குள்ள போய் இவங்க ரூம்ல தான் இருந்தான். அந்த ரூமுக்குள்ள சால்ட்டி அப்படின்னு தான் நான் கூப்பிட்டேன். கத்திட்டு வெளியே ஓடி வரான். வாய்ஸ கேட்டோன்னு வெளியே வந்துட்டா. அப்படியே வந்து பக்கத்துல படுத்து உருண்டுட்டே இருக்கான். அந்த அக்கா அப்படி பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. நாங்க விட்டுருந்தோம்ல அந்த வீட்டுல, அந்த அக்கா பாத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நான் அவனுக்கு கிரேவி கொடுத்தேன், மீன் கொடுத்தேன், என்னெல்லாமோ கொடுத்தேன். ஆனா நீங்க உங்க சவுண்ட் கேட்ட உடனே வெளியே வந்துட்டான் அப்படின்னு. அதுதான் கூட்டணும் மியாவ் அப்படின்ட்டு ஓடுது. ஏன்னா வாய்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணுவான், பார்த்துட்டே இருப்பான். நம்ம என்ன பேசுறோம்னா இப்பவும் பார்த்துட்டே இருக்கான். அவனை பத்தி தான் பேசுறேன், அவனுக்கு தெரியுது. தூக்கி வச்சா பேசாம உட்காந்துருப்பான், ஓட மாட்டான். அதான் யோசிச்சு இது புதுசா வந்து சால்ட் கொடுக்கணும்னு சொல்லலாம் அப்படிங்கும்போது ரொம்ப இதான் சொல்லும்போது எனக்கு கஷ்டமாயிருச்சு. எனக்கு அழுக வந்து அது எப்படி நான் இருக்கவே மாட்டான். நான்லாம் சான்ஸே இல்லை. நான் வேலை பார்க்கும்போது என் டேபிள்ல ஒரு சைட்ல அவரு சீட்டை போட்டு உட்காந்துருப்பாரு. நான் வேலை முடிக்கிற வரைக்கும் மோஸ்ட்லி அதில் உட்காந்துருப்பான். இல்லையா நான் டிவி பார்க்குறேன்னா சோஃபால பக்கத்துல இன்னைக்கு வந்து உட்காந்துருந்தால வீடியோல பார்த்துருப்பீங்க. பக்கத்துல வந்து உட்காந்துருந்தாலும் அப்படியே உட்காந்து என் கூட உட்காந்து டிவி பார்ப்பான். நல்லா டிவி பார்ப்பான். நல்லா நம்ம கதை ஏதாவது விட்றோம்னா நல்லா உட்காந்து கதை கேட்பான். வெளியில யாராச்சும் போறாங்க அப்படின்னா போய் படுத்துட்டு வந்து நல்லா வந்து வாய் பார்த்துட்டு இருப்பான். இல்லைன்னா பால்கனில உட்காந்து நல்ல சீனரியை பார்த்துட்டு இருப்பான். இதுதான் அவனோட வேலை. இல்லை இவனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களதான் கொடுக்க வச்சிருக்கோம். நாங்க காமிக்கிறேன் சரியா? அழகா இருப்பா. இவளை நான் கொஞ்சம்னா சால்ட்டுக்கு பிடிக்காது. இவ வந்து சோஃபால ஏறி இருந்து தடவதுக்கு இப்படி பண்ணிட்டே இருப்பான். அவன் பார்த்துட்டே இருப்பான். இவன் எப்ப இறங்குறாலும் அவன் மேல ஏறி படுத்துருவான். அந்த இடத்த கொடுக்க மாட்டான். அவன் அவ்வளவுக்கு பராமரிச்சவன். இதை நாங்க கொடுக்கதான் வச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு என்கிட்ட ரொம்ப அட்டாச்சு. ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாங்க இருக்கிற வீட்டுல எங்களால எதுக்கு மேல ஒண்ணுக்கு மேல வச்சு வளர்த்த முடியாது. அதுதான் காரணம். ஸோ அதனாலதான். 2வது விஷயம், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனாலையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியாது. அதனால இது வந்து ஜிஞ்சர் கிட்ட. ஓகேவா? இவன் வந்து செம வால்னா 1ஆம் நம்பர் வால். இவனுக்கு வந்து முதுகுல ஃபுல்லா இப்படி ஜிஞ்சர் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி ஜிஞ்சர் கலர்ல இருக்கும். ரொம்ப சேட்டை, செம வாலு, செம சேட்டை, கேட்க மாட்டான் சொன்ன பேச்சு. அவனுக்கு வந்து கையில இருக்கிறது பிடிக்காது. இவனே நாங்க கொடுக்க தான் வச்சிருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க சரியா? நாங்க வச்சிருக்கணும்னு ஆசை தான். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா இன்னும் இதுக்கு மேல எங்களால பூனை வச்சுக்க முடியாது இந்த வீட்டுல. அதுங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது ஒரு மேட்டரே கிடையாது. எங்களால அதை வந்து பராமரிச்சு கொண்டு போகணும். இப்போ சால்ட் மட்டும் இருக்கான் அப்படின்னா இப்போ நாங்க வந்து அதை எங்கேயாவது கொண்டு போறோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த கேஜில் போட்டு எங்களை தூக்கி போட்டு கொண்டு போயிடலாம். 2, 3 நாள்லாம் கையில இருக்கு அப்படின்னா கொண்டு வரதுலாம் கஷ்டம். அதனாலதான் மோஸ்ட்லி நாங்க இதை கொடுக்குறது. மற்றபடி வேற எதுவும் இல்லை. வாங்குறவங்க எல்லாருமே நல்ல ஃபேமிலி, நல்ல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நாங்கள் எதிரையும் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் எங்கள்கிட்ட வாங்குறீங்க அப்படின்ட்டு. வந்து பிராங்க் பண்ண சொன்னீங்க, நாளை நம்ம பிராங்க் பண்ணிட்டு என்ன. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபை ஆகும். மறக்காம நாங்க என்னென்ன வீடியோஸ் போடணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சது. பாய்.